தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்லுது, மக்களை திசை திருப்புது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை விளங்கி விட்டது. ஆனால் இன்னைக்கு வருகிற பொழுது நான் முதலமைச்சர்னு சொல்லுவேன். இது என்ன சூழ்நிலை இருந்தில்லை. சரி, அப்படியே இருந்தாலும் இது மக்களுக்கு என்ன கொள்கை இதை முழுக்க அவர் சொல்லியிருக்காரு. பெரும்பான்மை பிடிக்கிறதே இவங்களுக்கு கஷ்டம், கூட்டணி ஆட்சி தான் அமையும். அவர் முதலமைச்சராக வாய்ப்பில்லை அப்படின்னு கூட சொன்னாங்க. முதலமைச்சராக பொறுப்பேற்றார். மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகள் இந்த கூட்டணி வெற்றி பெறும்? 8 தொகுதி இருக்கிறது. 8 தொகுதி, 100க்கு 100 8 தொகுதியும் வெற்றி பெறும். வரவங்களுக்கெல்லாம் பதவி பெரிய அளவில் போகுது. எல்லா கட்சியிலையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு இடத்துல திமுக இப்போ வலுவாக இருக்குது. காரணம் அதிமுகவிலேருந்து வந்தவங்க தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஆனால் இந்த திமுக தலைமை என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்லுது, மக்களை திசை திருப்புது அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதான் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அங்கமாக இன்றைக்கி அதிமுக மாறிவிட்டது. அந்த வகையில் இருக்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இவர் தான் எங்கள் தலைமையில் கூட்டணி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய பிடி முழுவதும் அங்கே தான் இருக்கிறதாக தெரிகிறது. எனவே அங்கு இல்லாமல் இவங்களுடைய அணுவோடு அசையாதவர்கள் ஆகிவிட்டார்கள். அந்த வகையில் அதை டெல்லியாக ஒப்பிட்டு சொன்னார்கள். அந்த அர்த்தம் சொன்னார். இன்றைக்கி மெல்ல மெல்ல பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை விளங்கி விட்டது. எனவே அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, அந்த வாக்காளர்களை இவங்க மூளை செலவை செய்கிறாங்க. பாஜக வந்துடும், பாஜக வந்தால் ஒன்றும் கிடைக்காது, முழுங்கிடும். இந்த மாதிரி நான் தான் முதலமைச்சராக வருவேன், அதிமுக தலைமையிலானதான் ஆட்சி அமையும், எந்த உரிமையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், பாராளுமன்றத்தையே நாங்கள்லாம் முடக்கினவங்க தான் அப்படின்னு அவர் இப்போ பிரச்சாரம் பண்ணுறாரு. நீங்கள் அவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு மூளை செலவை செய்கிறீங்கிறார். அதான் ஒரு இயக்கம்னா இப்போ பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கருக்கு ஆன சூழ்நிலை உருவாச்சுன்னா அது சூழ்நிலை அதே நேரத்தில் யதார்த்தமாக இந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஒரு இன்னும் நம்ம செய்ய போகிறோம், எதிர்காலத்தில் இப்படி இருக்குது, நம்ம இந்த இயக்கத்தை வழி நடத்த போகிறோம், இது இந்த தமிழ்நாட்டுக்கான இந்த சூழ்நிலை என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார். அந்த சொல்லி இந்த இயக்கத்தை துவங்கினார். அதுக்கு பிறகு மக்களே கூட ஆட்சி பொறுப்பேற்கும் வாய்ப்பு தந்தார்கள். பேரறிஞர் அண்ணா கூட ஒரு கட்டத்தில் 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான கூட்டணி கட்சி வெற்றி பெறும் பொழுதே, உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிற செய்தி வந்த பொழுது, அப்படி இது போன்ற நமக்கு செல்ஃபோன் வசதி போன்றதில்லை, வானொலியில் அந்த செய்தி வருகிற பொழுது அறிந்து அண்ணா சோகமாக அமர்ந்திருந்தார் கூட என்று சொல்வார்கள். அப்போ போன மூத்த தலைவர்கள்லாம் கூட என்னென்னா, நீங்கள் சோகமாக இருக்கு, இன்றைக்கி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து கொண்டிருக்கிற போது இவ்வளவு எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொன்னான். அப்படி ஒரு சொல்லி ஒரு இயக்கம் நம்ம எதிர்பார்க்கல. 1967ஆம் ஆண்டு இவ்வளவு தூரம் ஆட்சி பெருப்பக்கூடிய சூழ்நிலை விரைவில் வரும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் நினைத்து பார்க்காத அளவில் வெற்றி கிடைத்தது. அப்படி ஒரு கட்சி. ஆனால் இன்றைக்கி வருகிற பொழுது நான் முதலமைச்சர் என்று சொல்லுவேன். இது என்ன சூழ்நிலை இருந்தில்லை. சரி, அப்படியே இருந்தாலும் இது மக்களுக்கு என்ன கொள்கை இதை முழுக்க அவர் சொல்லியிருக்கிறார். திமுகவை எதிர்க்கணும்னு சொல்கிறார். அப்படி சொல்கிற அது எளிதாக சொல்லலாம், நாமளும் ஒவ்வொரு கட்சியும் சொல்லிட்டு வரலாம். நாம் என்ன பண்ண போகிறோங்கிறது ஒன்றும் சொல்லி தெளிவாக அப்படி ஒரு கொள்கையற்ற ஒரு இதாக தான் இருக்குது. இப்போது இன்றைக்கி பல்வேறு கட்சிகள் கூட சில வாக்கு வங்கி இருக்காரோ இல்லையோ அவர்கள் கூட தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இவருனாலும் இன்னும் சொல்ல முடியல. எனவே இந்த தேர்தல் வரைக்கும் தான் இந்த வேகம், வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்து விட்டால் இந்த வேகமெல்லாம் காணாமல் போய்விடும். தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமியும் அவர் இப்போ நேற்று கூட பிரச்சாரத்தில் பேசும்போது சொல்கிறாரு, எங்களை பார்த்து தான் இவங்க காப்பி அடிக்கிறாங்க, நாங்கள் 10,000 ரூபா சொன்னோம், அதை பார்த்து தான் இந்த மாதிரி 8,000 ரூபா அந்த கூப்பன்லாம். அதாவது தேர்தல் அறிக்கைன்னு சொன்னால் அது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் மக்கள் அங்கீகாரம் வழங்குகிறார்களே ஒழிய இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி அவர் சொன்னது பல தேர்தல் வாக்கில் சொல்லி போட்டு நிறைவேற்றப் போவதும் இல்லை. திமுக தேர்தல் அறிக்கை சொன்ன பிறகு தான் இவர்களால் தயாரிக்கிறார்கள் ஒழிய இவருக்கு எந்த ஒரு அதற்கான முயற்சியும் எடுப்பதில்லை. ஏதோ சொல்லுவாங்க, 14 நாள் உட்காந்துருவாங்க, தலைமைச் செயலகத்தில் நடக்கும். ஆனால் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஐயா கலைஞர் இருக்கும் பொழுதும் சரி, நம்முடைய இன்றைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களும் சரி, அதற்கென முறையாக ஒரு குழு அமைத்து அந்த குழு ஒரு 2-3 மாவட்டங்களுக்காவது ஒரு இடத்துல போய் விவசாயிகள், நெசவாளர்கள், பலதரப்பட்ட மக்களை, அரசு ஊழியர்கள் எல்லாம் சந்தித்து என்ன கோரிக்கை வருதோ அதை கொண்டு போய் முடிந்தளவு
பரிசீலித்து தான் தேர்தல் வாக்குறுதியாக வெளியிடுறார். அந்த வகையில் சொன்னதை செய்யக்கூடிய அரசு என்கிற வகையில் திமுக என்கிற வகையில் இன்றைக்கி தேர்தல் அறிக்கை வெளியிட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் மக்கள் அங்கீகாரத்தை தந்திருக்கிறார். நாங்கள் வந்தால் 10,000 கிடைக்கும், ஃப்ரிட்ஜும் கிடைக்குங்கிறாரு. பாரதிய ஜனதாவும் தேர்தல் அறிக்கை கவனிச்சிருப்பீங்க, அவங்களும் அந்த ரொக்கத்தை அறிவிக்கிறாங்க. நான் கேட்குறேன், இப்போ மகளிர் உரிமை தொகை அரசு டவுன் பஸ்ஸில் நகர பேருந்தில் கட்டணமில்லாத பயணத்தையும் பிற மாநிலங்கள் பின்பற்றி இருக்கிறது. அதே போல் காலை உணவு திட்டம் பஞ்சாப் முதலமைச்சர் இன்றைக்கி அரசின் நிதியுதவி பெறும் தனியார் பள்ளியிலான திட்டத்தை துவக்கி வைத்து போட்டு அவரும் போய் நான் பஞ்சாபில் இந்த திட்டத்தை துவங்கி ஆக வேண்டும் சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சில மாநிலத்தில் கூட இந்த காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டதாக செய்தி கூட வந்தது. இப்படி இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார் மேற்கு வங்காளத்தினுடைய மம்தா பானர்ஜி அவர்கள். அங்கே கூட இவர் இன்றைக்கி நம்முடைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கையான மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அங்கே முன்னெடுத்திருக்கிறார். இப்படி பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் தேர்தல் வாக்குறுதி சொல்லப்பட்டது, சொன்ன வாக்குறுதிகளை இன்றைக்கி நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கி நடவடிக்கை எடுத்து நிறைவேற்றும். காங்கேய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுவோம். ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை செய்திருக்கோம், நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். துண்டு பிரசங்களாக அதெல்லாம் கையில் ஒப்படைக்கப்பட்டு சொன்னால் நேரம் போதாது என்று சொல்லி துண்டு பிரசங்களாகவே அச்சடிக்கப்பட்டு வழங்கியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த குடிநீர் திட்டங்கள்லாம் நிறைவேற்றிருக்கும், மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி நம்முடைய சாலை பணிகளை பொறுத்தளவு பெரும்பாலான சாலைகள் 4 வழி சாலை, இந்த தேசிய நெடுஞ்சாலை கரூர் டு கோயம்புத்தூர் சாலை, அதே போல் காங்கேயத்திலிருந்து சென்னிமலை போகக்கூடிய சாலை இன்றைக்கி திட்டுப்பாறை என்கிற பகுதி வரை 40 கோடியில் 4 வழி சாலையாக மாற்றப்பட்டது. பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 5-6 கிலோமீட்டர் சாலையும் சென்னிமலை வரை போவதற்கான சாலைகள் அகலப்படுத்துகிற நடவடிக்கை இருக்குது. அதே போல் இன்றைக்கி காங்கேயத்திலிருந்து தாராபுரம் செல்லக்கூடிய சாலை 4 வழி சாலையாக 120 கோடி ரூபாய்க்கு பராமரிப்பு பண்ணி காங்கேயம் தாலுக்கா மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக தர முயற்சி பண்ணியிருக்கிறோம். அதேபோல் ஒரு ஆரம்ப சுகாதாரம் காங்கேயத்திலிருந்து திருப்பூர் வரை சுமார் 27 கிலோமீட்டர் சாலை பகுதியில் இதுவரை ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, படியூரில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் தந்திருக்கிறோம். இப்படி எண்ணற்ற பணிகள் செய்கிறோம். அதே போல் இன்றைக்கி முகாம்கள் நடத்தப்பட்டது. முகாம் நடத்தி அரத்தால் தொகுதி மக்களுக்கு 6050 பேருக்கு நம்முடைய குடும்ப அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் என்கிற வகையில் இன்றைக்கு அதிகபட்சம் 5 லட்சம் வரை ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு தனியார் மருத்துவத்தில் போய் சிகிச்சை மேற்கொள்ளலாம். அதே திட்டம் இன்றைக்கி 10 லட்சமாக கூட மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குறுதி அடிப்படையில் இன்றைக்கி அவர் பயன்படக்கூடிய வகையில் 14,000 பேருக்கு முகாம் நடந்த காரணத்தினால் இன்றைக்கி எளிதாக அந்த முதலமைச்சர் காப்பீட்டு அட்டை திட்டம் கிடைத்திருக்கிறது. அது இதே காப்பீட்டு அட்டை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த முகாம் நடத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போக வேண்டும். ஒரு நாளைக்கு 50 பேருக்கு தான் கொடுப்போம். உதாரணமாக திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலேருந்து அன்னூர் வரைக்கும் இருக்குது. எனவே ஒரு நாளைக்கு 50 தான் என்கிற பொழுது எவ்வளோ 1000 பேர் திரும்பி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி அந்தந்த முகாமிலேயே அவர்களுக்கு அந்த அட்டை இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி 15,000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை உறுதி செய்திருக்கிறோம் காங்கேயம் தொகுதியில். அந்த வகையிலும் மக்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் முகாம்கள் மூலமாக பட்டா பெயர் மாற்றுதல், அதேபோல் என்னுடைய தந்தையார் வேலை மின்சார உரிமம் இருக்கும், அது அவருக்கு காலமாகிவிட்டால் அவர் வாரிசு அடிப்படையில் எனக்கு வரணும்னு சொன்னால் அதுக்குரிய சூழ்நிலையில் அரசு அலுவலர் அலைய விடுவார். எனவே தன்னுடைய தந்தையார் வேலை தானே இருக்கிறது, பிறகு பார்த்துக்கலாம் என்று கூட சலிப்போடு அதை கைவிட்டு விடுவார். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு அது சம்மந்தப்பட்ட அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை போய் மனுநீதி நாளில் எப்படி அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் ஒரு இடத்துல இருப்பார்களோ அதுபோல் இந்த முகாம்கள் மூலமாக சின்ன ஊராட்சியாக இருந்த 2 பெரிய ஒரு நடுத்தர மற்றும் பெரிய ஊராட்சிகள் தனித்தனியாக முகாம்களை நடத்தி அந்த முகாம்கள் மூலமாக இன்றைக்கு அந்த ஏறத்தாழ 64,000 விண்ணப்பங்கள் வரப்பட்டது. தொகுதி முழு 134 முகாம்களை நடத்தினோம். முதல்ல கலைஞர் மக்கள் சேவை முகாம் என்று நாங்கள் துவக்கினோம். அதே போல் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் மக்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற வகையிலான முகாம்களை இன்றைக்கி நடத்த சொல்லி உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் அந்த முகாம்கள்லாம் இன்றைக்கு சிறப்பாக நடத்தப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மக்கள் அதை நிச்சயமாக நினைத்து பார்க்கிறார். மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகள் இந்த கூட்டணி வெற்றி பெறும்? 8 தொகுதி இருக்கிறது. 8 தொகுதி இருக்குது. 100க்கு 100 8 தொகுதியும் வெற்றி பெறும். கூட்டணி கட்சி உட்பட அனைத்தும் வெற்றி பெறல நிச்சயம். இன்னொன்று எதற்கு ஒரு பொது தளத்தில் உள்ள ஒரு விமர்சனம், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு திமுக சொல்லுது. ஆனால் பெரும்பான்மை பிடிக்கிறதே இவங்களுக்கு கஷ்டம், கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு ஒரு வாதமும் பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் போகுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க எதிர்க்கட்சியால் திட்டமிட்டு அந்த இதை பிரச்சாரம் செய்வது தான் இது இயல்பு. நாம் ஒரு பிரச்சாரம் செய்வோம், அது அரசியல் ரீதியாக தேர்தல் முடிவு வர வரைக்கும் 1000 பேசிகிட்டு இருப்போம்.
எனவே அது எப்பொழுதும் அப்படி சொல்கிறதான். போன தேர்தலில் கூட சொன்னாங்க, முதலமைச்சர் கட்டம் சரியில்லை, நம்முடைய திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கட்டம் சரியில்லை, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூட சொன்னாங்க. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதனால் தேர்தல் வரைக்கும் 1000 கருத்துக்கள் 1000 விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஜனநாயக நாட்டில் அதை கலந்து செல்வோம். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்பார்த்ததை விட இந்த முறை 1996ஆம் ஆண்டு என்ன தேர்தல் முடிவு ஏற்பட்டதோ அந்த முடிவு திமுகவுக்கு சாதகமாக, அது போன்ற முடிவு திமுகவுக்கு சாதகமாக அமையும். 85 கழக இளைஞரணி உறுப்பினர், இப்போ வரைக்கும் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க. 2026 வரைக்கும் பல படிகள் அப்படியே படிப்படியாக வந்து இப்போ அமைச்சர் வரைக்கும் வந்துருக்கீங்க. தலைவர் கலைஞர் இருக்கும்போதே அமைச்சர், அதெல்லாம் குறிப்பிட்டீங்க. ஒரு கட்சியில் இணைந்து படிப்படியாக வரவங்களுக்கு அந்த பதவி, அந்த உயர்வுலாம் இருக்கும். திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, வந்தவங்களுக்கெல்லாம் டக்குன்னு உயர் பதவியெல்லாம் கிடைக்கிது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லா கட்சியிலையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு இடத்துல அந்த அந்த மனிதர், அந்த சம்மந்தப்பட்டவருடைய உழைப்பு தேவை இருக்கும், அதை பயன்படுத்துவாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் கன்னியாகுமரியில் ஒரு மகளிர் தாய்மா விஜயதரணி எம்எல்ஏ வந்தாங்க. ஆமாம், இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் வேட்பாளராக மாறி இருக்காங்க. இப்படி பல உதாரணங்களை சொல்ல முடியும். அந்த வகையில் அதிமுகவிலே அது போன்று இருக்கிறது. இப்போ திமுகலேருந்து போனவங்களுக்கு உடனடியே பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இது அப்பப்போ ஏதோ, அதாவது சொல்லுவாங்களே, என்னவோ மாமியார் உடைத்த மண்குடம், மருமக உடைத்த பொன்குடம் என்பார்கள். அதுபோல் விமர்சனங்களை எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய சூழ்நிலை தான். உடனே அந்த பொறுப்பு வருதுங்கிறத ஏற்கனவே பல ஆண்டு காலம் பணியில் பணியாற்றி ஒரு வெற்றிடமாக தெரிந்திருக்கலாம். அந்த இடத்துல அவருடைய உழைப்பு தேவைப்படும். அவங்கள நிரப்புவதற்கான வாய்ப்பு தலைவர் முடிவு பண்ணி அதை பண்ணார். மொத்தத்தில் நம்முடைய நோக்கம் வந்து இந்த மக்களுக்கான பணி செய்வது. அந்த பணியை செய்வதற்கு இந்த இயக்கத்தை வலுவோடு கொண்டு போக வேண்டும் என்று அதை செய்திருக்கோம். அதே போல் உதாரணம், அதிமுகவினுடைய கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக, அதே போல் அமைச்சராகவும் கூட இருந்தவர் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் கூடிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம், இப்படி சொல்லலாம். அதே போல் இன்னும் சொல்லப்போனால் புதிதாக வந்தவர்களுக்கும், அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வட மாநிலங்களில் வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். திமுக இப்போ வலுவாக இருக்குது, வெற்றி வாய்ப்பெல்லாம் குவிக்குது. காரணம் வந்து அதிமுகவிலேருந்து வந்தவங்க தான். அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இப்போ சொல்கிறார் 19 செல்லாத ஓட்டு அங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு விமர்சனத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் எது. இப்போ ஒன்றும் இல்லை, ஊருக்கெல்லாம் போனோம். நாங்கள் முதல்ல நிற்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் வேண்டாங்க, நீங்கள் முதல்ல குடிநீர் பிரச்சனை தேர்வு பண்ணி கொடுங்கப்பா, அதை தீர்ப்போம். அதுவும் நியாயமான பிரச்சனை கொடுப்போம். மற்ற பிரச்சனையும் இருக்குது. அப்புறம் குடிநீர் கிடைச்சதை கொஞ்சம் மறந்துடுவாங்க. மக்கள் எப்பொழுதும் அடுத்தடுத்து என்ன தேவை இருக்குது அதை சொல்லுவாங்க. போகிறப்போ அது எனக்கு இது இன்னும் பண்ணலைங்களாம்பாங்க. சரி முதல்ல சொன்னீங்க, அதை பண்ணணும், இதையும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அது மாதிரி அது அவங்களுக்கு எது சொல்லுவதற்கு, ஏதாவது அரசியல் பண்ணுவதற்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ தேடி தேடி பார்த்து அதை சொல்லுவார்கள். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது செய்த பணிகள் என்ன? நாங்கள் 2006ஆம் ஆண்டு முத்தமிழர் ஐயா கலைஞர் அவருடைய உத்தரவின் பேரிலும், இன்றைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தளபதி அவருடைய உத்தரவின் பேரிலும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டு காலம் எனக்கு ஒரு அனுபவ ரீதியாக அந்த அனுபவத்தையெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு அதை அணுகி அந்த தொகுதியினுடைய சாலை மேம்பாட்டு பணியில் மேற்கொள்கிற என்கிற அந்த சூழ்நிலையை எனக்கு மனதில் ஆழமாக பதித்திருந்தது. எனவே அந்த வகையில் எப்பொழுதும் இல்லாத வகையில் அன்றைக்கு அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டது முக்கியம், சாலைகளுக்கும் பாலங்களுக்கும். அது நமக்கு அதே நேரத்தில் வந்து துறையை கவனிக்கிறது பார்க்குற பொழுது ஏராளமான பணியிடங்கள் காலியாக இருந்தது. அதெல்லாம் படிப்படியாக இப்போ தலைமை பொறியாளருக்கு கண்காணிப்பு பொறியாளர் இருந்தும், அப்புறம் ஏற்கனவே கண்காணிப்பாளர் காலியிட, இப்போ இது அதுக்கு மேல்கட்டத்தில் உயர்த்துகிற பொழுது மேலும் காலியிடமாக கோட்டப்பொறியாளர் இருந்து அந்த பணியிடங்கள். அதே போல் கோட்டப்பொறியாளர் காலியாகிற பொழுது உதவி கோட்ட பொறியாளர்கள் மத்தியிலேருந்து உயர்வு, இப்படி உதவி பொறியாளர்கள் ஆகிற போது கடைசியாக உதவி பொறியாளர்களும் நம்முடைய போன்ற பணியிடங்கள் காலியானது. அந்த காலியிடங்கள்லாம் முறையாக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இன்றைக்கு அனுமதி கேட்டு பணி நியமனம் பெற்றோம். சாலை ஆய்வாளர்கள் பணி மறந்தே போய்விட்டது. படிப்படியாக ஒப்பந்தம் இன்றைக்கு ரிட்டையர் ஆனார்கள், அந்த பணி ஓய்வு பெற்றார்கள். அதற்கு பிறகு அது நிரப்பப்படாமல் அது துறை சார்ந்து அல்லவ என்கிற சூழ்நிலை இருந்தது. எனவே கடந்த அதிமுக ஆட்சியில் அதுக்கு முன்னால், எனவே அதற்கெல்லாம் ஏற்கனவே சாலை பணியாளராக
பணியாற்றியவர்கள் ஒரு 25% அவர்கள் பணி உயர்வு வழங்கி ஓட்டுநராக உரிமமெல்லாம் பெற்றிருந்தால் அதன் மூலமாக அவர்களுக்கெல்லாம் பணி உயர்வு வழங்கிவிட்டு மீதி இடங்களை சிவில் ஐடிஐ படித்தவர்களுக்கான மாணவர்கள் அவர்களே நினைத்து பார்த்துருக்க மாட்டார்கள். ஏன்னு கேட்டால் நாங்கள் என்ன முன்னுதாரணம் சாலை ஆய்வாளர் நியமிக்கிறதுக்கு என்று பார்க்குற பொழுது அந்த முன்னுதாரணங்களே கூட அரசியல் கிடைக்கல. அப்புறம் அந்த சிவில் ஐடிஐ படித்தவர்களை இன்றைக்கி சாலை ஆய்வாளராக பணி நியமனம் செய்தோம். அது படிப்படியாக அந்த துறை செயல்பாட்டுக்கு வந்தது. துறை என்கிற பேரில் புறைதான் இருந்தது ஒழிய துறை அங்கே இல்லை. அதெல்லாம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து 2 ஆண்டு காலம் இருக்கு. அதே நேரத்தில் நிதிகளும் தாராளமாக கிடச்சிது. ஏன்னு கேட்டால் ஆரம்பத்தில் நிதி கிடைச்சாலும் செலவு செய்து அந்த திட்டங்களை கண்காணித்து வேலை வாங்கி ஒப்பந்தாரத்தில் அந்த செலவு கணக்கு கூட குறைந்தது. அதுக்கு பிறகு இதெல்லாம் செய்த பிறகு தான் ஒதுக்குகிற நிதி முழுமையாக திட்டங்களுக்கு பயன்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. உதாரணத்துக்கு உலக வங்கி திட்டம் 5000 கோடி ரூபாய் திட்டம் அதிமுக ஆட்சியிலேயே திட்டம். இன்னும் சொல்லப்போனால் 1996ஆம் ஆண்டு டு 2001ஆம் ஆண்டு வரை அப்பொழுது அதுக்கான செயற்குறிப்புகள் தயாராகி கிழக்கு கடற்கரை சாலை நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரை, அதுக்கிடையில் நம்முடைய திருவண்ணாமலைக்கு புறவழிச்சாலை, கும்பகோணம் புறவழிச்சாலை ஒரு பகுதி, சீர்காழி, சிதம்பரம் இந்த பகுதிக்கெல்லாம் புறவழிச்சாலைகள், ஆங்காங்கு ரயில்வே மேம்பாலங்கள், இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு சுமார் 5000 கோடி ரூபாய் திட்டம். இந்த அரசு பொறுப்பேற்ற பொழுது உலக வங்கியிலிருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது. ஏன் நாங்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்யக்கூடாது, எந்த முன்னேற்றம் இல்லை, ரத்து செய்யக்கூடாது என்று கடிதம் வருகிறது. புதிய அரசு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், விரைவாக இந்த பணியை செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், எங்களுக்கு கால அவகாசம் தேவை வேண்டும். மறு கடிதம் எழுதிவிட்டு பதில் கடிதம் எழுதிவிட்டு அதற்கான பணிகளை துவக்கணும். ஏறத்தாழ 14 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கொண்ட ஆய்வுக் கூட்டத்தை நானும் துறையினுடைய செயலாளர் திரு அலாவுதீன் ஐஏஎஸ் அவர்களும் அங்கே ஏற்பாடு செய்து தஞ்சாவூரில் அந்த மீட்டிங் ஆய்வுக் கூட்டத்தை ஏற்பாடு செய்து அனைத்து கலெக்டரும் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு மாவட்ட வருவாய் அலுவலர் பணியிடம், நில எடுப்புக்கான பணியிடம் எல்லாம் காலியாக இருந்தது. தனியாக அதுக்கான டிஆர்ஓ என்ற மாவட்ட வருவாய் அலுவலர் நியமிக்கப்பட்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒப்புதலோடு விரைவாக அந்த பணியை செய்ய வேண்டும், அப்படி உதவியை நாடி வேண்டும் சொல்லி கேட்டு அதற்கு பிறகு இன்னும் அந்த திட்டத்தில் என்ன சிக்கல்னு சொன்னால் உலக வங்கி பல கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது இப்போ இந்த நம்ம பகுதியில் என்னென்னா நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து சாதாரண திட்டம்னா நெடுஞ்சாலைத்துறையில் ஆக்கிரமிப்பு இருந்து அதை எடுத்தெல்லாம் இழப்பீட்டு தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த திட்டத்தில் ஆக்கிரமித்திருந்தால் கூட அவர்களுக்கு மறு அமைத்து விட்டு வீடு கட்டணும், கடை அமைச்சு தந்துட்டு அவங்கள மன நிம்மதி பண்ணிட்டு தான் அந்த பணியை துவக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதே போல் அப்புறம் சாலை புறம்போக்களுக்கு சொல்லவா வேண்டும், அவர்களுக்கு அது போன்ற இன்றைக்கி திட்டத்தை, அதாவது சாலை புறம்போக்கு இல்லாமல் சாதாரணமாக தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய நிலங்களும் வீடுகளுக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அந்த வகையில் அந்த திட்டம் இன்றைக்கி அந்த திட்டத்தை அவர்களுடைய நிபந்தனையின்படி முறையாக அதை செய்ய துவங்கினோம். இந்த 4 திட்டங்கள் 4 பேக்கேஜாக விடப்பட்டிருந்த ஒப்பந்தம். அதில் வெளிநாட்டு நிறுவனம் கூட அந்த வேலையில் எடுத்திருந்தார்கள். அதற்கு பிறகு 2 முறை அந்த சாலையிலேயே பயணித்தேன். நானும் நம்முடைய செயலர், தலைமை பொறியாளர்லாம் அது தேர்ந்த பிறகு அந்த சாலை பணியினுடைய முன்னேற்றம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைத்தது. உலக வங்கியும் அதுக்கடுத்து பாராட்டியது. இந்த திட்டங்கள் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடு அரசை பாராட்டி கடிதம் எழுதுகிறது. அதே போல் கேரளா சீஃப் மினிஸ்டர் அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அநேகமாக உன்னிகிருஷ்ணன் அவர்களை நினைக்கிறேன் பெயர், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே சட்டமன்றத்தில் பேசியதாக செய்தி பேப்பரில் வந்தது. தமிழ்நாட்டினுடைய சாலைகளை போய் பார்த்து விட்டு வந்து இங்கே சாலைகளை போடுங்கள் என்று சொன்னார்கள். பெங்களூர்லேருந்து தனியான நிறுவனங்கள் வந்து ஆய்வு செய்துவிட்டு சிறப்பான சாலை பணிகளில் பல்வேறு பொதுமக்களிடத்தில் கருத்தை கேட்டு அது ஆய்வு அறிக்கை ஒன்று வெளியிட்டது. அதிலேயும் தமிழ்நாட்டினுடைய சாலைகள் நெடுஞ்சாலைத்துறையின் துறையின் மூலமாக அமைக்கப்பட்ட சாலைகள் தரமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எனக்கு கூடுதலாக அந்த செய்யக்கூடிய வகை ரயில்வே மேம்பாலங்களை பொறுத்தளவு எனக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு கிடைத்தது. மரியாதைக்குரிய அன்றைக்கு நம்முடைய அரங்கவேலு அவர்கள் ரயில்வே துறையினுடைய இணையமைச்சராக இருந்தார். அவரை பாராட்டி ஆக வேண்டும். அன்றைக்கு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த ரயில்வே பாலம் அமைப்பதற்கு ரயில்வே துறை என்ன விதிமுறைகளை விதிக்கிறதோ அதுக்கு வரக்கூடிய அத்தனை பாலங்களுக்கும் ஒப்புதல் தந்தார். அதாவது அந்த ரயிலினுடைய எண்ணிக்கையும் இந்த சாலையினுடைய செல்லக்கூடிய வாகனத்தினுடைய எண்ணிக்கையும் பெருக்கினால் ஒரு நாளைக்கு 1,00,000 ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் என்கிற கணக்குண்டு அது ரயில்வே துறையிலேருந்து நமக்கு வரும். இதற்கு நாங்கள் 50% பங்குத்தொகை செலுத்த தயார், நீங்கள் 50% பங்குத்தொகை செலுத்த தயார் என்று நாங்கள் உடனடியாக ஐயா கலைஞர் அவர்கள் அப்பொழுது அத்தனைக்கும் ஒப்புதல் தந்தார்கள். அந்த வகையில் எண்ணற்ற ரயில்வே ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் பெற்றோம். அதே அதிமுக ஆட்சியில் வெறும் 9 பாலங்களை தான் அனுமதி பெற்றிருந்தார்கள் 5 ஆண்டு காலத்தில். இதுதான் பணியினுடைய வித்தியாசம், துறையினுடைய முன்னேற்றம்.
அதேபோல் ஆட்சியினுடைய அதுக்கான சூழ்நிலைகள் என்பது இந்த நேரத்தில் தெரியும். அந்த அளவுக்கு அந்த பணிகளை செய்தோம். இப்படி பல்வேறு பணிகளை செய்து முடிஞ்சளவு மாநில நெடுஞ்சாலைகள்லாம் எங்கெங்கே இருக்கிறதோ அது அனைத்தையும் 2 வழி சாலைகளாக மாற்றியிருக்கிறோம். வனத்துறையிலே மட்டும் அவருடைய அனுமதி இல்லாதவர்களுக்கு மட்டும் சாலைகள் ஒரு வழிச்சாலையாகவோ அல்லது இடைவெளிச்சாலையாகவோ, அதுக்கூட ஒரு வழிச்சாலைகள் இடைவெளிச்சாலை என்கிற 2க்கும் இடைப்பட்ட சாலையெல்லாம் கூட உருவாக்கினோம். நபார்டு திட்டத்தில் கிராம சாலைகள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய பொருள்கள் சந்தைப்படுத்துவதற்காக கொண்டு வருவதற்கு கிராம சாலைகள் திட்டம் என்கிற வகையில் அந்த நபார்டு வங்கியினுடைய உதவி பெற்று அதிலேயும் கிராமப்புறத்து சாலைகள்லாம் மிக சிறப்பாக மேம்படுத்தப்படும். தமிழ் வளர்ச்சித்துறை அதுலேயும் இருக்கீங்க, அது என்ன செஞ்சீங்க? தமிழ் வளர்ச்சித்துறையை பொறுத்தளவு நான் இடையில் தான் அந்த பொறுப்பு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு முன்பு நம்முடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பொறுப்பை வகித்து வந்தார். குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் அவர் ஏற்கனவே சில முன்னெடுப்புகளை எடுத்திருந்தார். அது தொடர்ச்சியாக நாங்கள் அந்த முன்னெடுப்பு எடுத்து அதில் நம்முடைய அகவை முதிர்ந்த தமிழர்களுக்கு மாத உதவித்தொகை 4500 என்று இருந்தது. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலை கேட்டோம். 7500 வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கி இன்றைக்கி அவர்கள் வழங்கி அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதேபோல் நூல்கள் நாட்டுடைமை என்பது அதிகமாக நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம் தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குநருங்கிற ஒரு பணியிடம் இருக்கிறது. மாவட்ட அளவில் அவர் தான் இந்த தமிழ் வளர்த்துவதற்கான அதிகாரி. அவர் அந்த மாதிரி இடங்கள் கூட தட்டச்சராக பணி நியமனம் பெற்றவர்கள் அதற்கு பிறகு கண்காணிப்பாளராக வந்து அவர்கள் தான் உதவி இயக்குநராக பணி நியமனம் செய்யப்பட்டு வந்தார்கள் பணி மூப்படிப்படையில். இப்பொழுது நேரடியாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நம்முடைய இளங்கலை இலக்கியம் படித்தவர்களுக்கு கூட நம்ம அந்த வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் படித்தவருக்கு முதல் கட்டமாக இன்றைக்கு இந்த தமிழ் வளர்ச்சித்துறையில் வேலை கிடைத்து இன்றைக்கி அவர்களும் பணி நியமனம் பெற்று 13 பேர் முதல் கட்டமாக அந்த பணியில் நியமிக்கப்பட்டு இன்றைக்கி பணி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களும் மகிழ்ச்சியாக. அது மட்டுமல்ல, இது துறைக்கு ஒரு பெரிய ஒரு மைல்கல் என்று சொல்லக்கூடிய வகையில் அது கிடைத்தது. மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டால் அந்த பணியை செய்தோம். அதேபோல் இன்றைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு மொழிகளுக்கு வளர்ச்சிக்கான நிதி வழங்குகிறார்கள் கூடுதலாக. அதை பற்றி கூட எங்களுக்கு கவலை இல்லை. நாம் இவ்வளவு தொன்மையான மொழியை 10 ஆண்டு காலத்தில் வெறும் 167 கோடி தான் வழங்கியிருக்கார். இப்படி அது சமஸ்கிருத மொழிக்கு ஏறத்தாழ சுமார் 2500 கோடி ரூபாய்க்கு மேலே வழங்கியிருக்கார்கள். ஏன்னா அந்த அளவில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. தமிழ் அறிஞர்களுக்கு நூல் எழுதியவர்கள் அந்த நூலுக்கான அங்கீகாரம் வழங்குகிற வகையில் அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது என்று டெல்லியில் ஒன்றிய அரசால் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த தொகையை பொறுத்தளவு 1 லட்சமும் அதே போல் ஒரு பட்டையும் கொடுப்பார்கள். ஆனால் அப்படி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அரசு வந்த பிறகு நம்முடைய வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக ஒரு வீடு அவர் விரும்புகிற இடத்துல அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி 2 கோடி என்கிற வகையில் மதிப்பு, அல்லது வேறு இடத்தை வாங்கி வீடு கட்டி தர வேண்டும் சொன்னால் அதை கூட பொள்ளாச்சியில் கூட அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைத்தது. திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அப்படி அது வீடு வழங்கி இடம் வாங்கி வீடு கட்டுகிற அளவுக்கு அதுக்கு நிதி ஆதாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ் அறிஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி அந்த விருது பெற்றவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அதேபோல் கலைஞர் எழுதுகோள் விருது என்கிற வகையில் ஒரு விருது கொடுக்குறோம். அது அது கூட இன்றைக்கி 10 லட்ச ரூபாய் அளவில் நிதி ஆதாரம் வழங்கி அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட வகையில் அது செய்தித்துறையின் மூலமாக அது வழங்கப்படுகிறது. இப்படி சம்பந்தப்பட்ட அவர்களுடைய திறமையும் அதே நேரத்தில் அது தமிழ் வளர்ச்சிக்கும் அது பயன்படுகிற பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு முழு அங்கீகாரத்தை வழங்குகிறது இந்த அரசு. செய்தித்துறை அமைச்சராக வந்திருக்கிறீங்க. இப்போ அது பத்திரிகையாளர்களுக்கு அவங்க வைத்த கோரிக்கைகள் என்ன, அது நிறைவேற்றிருக்கீங்களா? இப்போ வாரியம் உட்பட வந்துருக்கீங்க, மேலும் பல கோரிக்கைகளும் வச்சுருக்காங்க. அவங்க 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் பத்திரிகையாளர் நல வாரியம் அமைக்கப்படும் என்று சொன்னார். அதே போல் அமைப்பதற்கான வாய்ப்பை தந்தார்கள். அதே உதவித்தொகை கூட நம்முடைய பத்திரிகையாளர் ஓய்வூதியமாக தொகையாக 10,000 என்று இருந்ததை 12,000 உயர்த்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு தந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த தொகையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 12,000 15,000 என்கிற வகையில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் பத்திரிகையாளர் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். அதேபோல் இன்றைக்கு நம்முடைய பத்திரிகையாளர் குடும்ப ஓய்வூதியம் என்பது 6,000 7,500 இந்த அரசு பொறுப்பேற்றவர்கள் உயர்த்தப்பட்டது. அதேபோல் ஆண்டு வருமானம் உச்சவரம்பு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம். இப்போ 3 லட்சம் வரைக்கும் தான் அந்த நலத்திட்ட உதவி இந்த உதவித்தொகை வழங்குவதற்கானது. 4 லட்சம் வரை அது உயர்த்தி இருந்தாலும் கூட அந்த உதவித்தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதே மருத்துவ உதவித்தொகை 2 லட்சத்திலிருந்து 2,50,000. அதேபோல் பத்திரிகையாளர் உதவித்தொகை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாகும். இப்படி பல்வேறு கட்டத்தில் பல்வேறு நிதிகள்
உயர்வு செய்து வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து அச்சு ஊடகங்களுக்கான பத்திரிகையாளருக்கு மட்டும் அரசினுடைய நலத்திட்டங்கள் அது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உதவித்தொகையெல்லாம் கிடைப்பதில்லை. இன்னைக்கு காட்சி ஊடகத்திற்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த ஆட்சி 2.0 ஆட்சி அமைந்து அதுவும் வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அது சேர்க்கப்பட்டு இன்றைக்கு அது அறிவிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நன்றி சார். நேரம் ஒதுக்கி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.